Hello guys, welcome to my channel Met IQ Neat Tamil. I'm Nazira. Previous videosல வந்து நான் பாண்ட் பேரு, லோன் பேரு, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது எல்லாமே டீச் பண்ணிட்டேன். பட் VSEPR தியரி போறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா கொடுத்துட்டேன்னா you'll be finding it easier. Okay, now we'll get into the video. See here. இங்க வந்து H2O நான் எக்ஸாம்பிளா குடுத்துருக்கேனா, இதுக்கு வந்து நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லாம் எப்படி போடுறது ஏற்கனவே சொல்லிக் குடுத்துட்டேன். அண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரானும் கண்டுபிடிக்கிறதுக்குலாம் சொல்லிக் குடுத்தாச்சு. யூ கேன் வாட்ச் தோஸ் வீடியோஸ். ஸோ இங்க வந்து சென்ட்ரல் ஆட்டம் என்னது? ஆக்ஸிஜன். ஆக்ஸிஜனை போட்டுட்டு 2 ஹைட்ரஜன் இருக்கு. 2மே 2 சைடுல நான் போட சொல்லிட்டேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்ஸிஜன்ல வந்து எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு மொத்தமா? 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அதை நான் ஃபில் பண்றேன். 1, 2, 3, 4, 5, 6 6 பேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு. ஹைட்ரஜன்ல எத்தனை இருக்கும்? 1 இருக்கும். ஓகே, அந்த எலக்ட்ரான் இங்க இருக்கு. இந்த ஹைட்ரஜன்லயும் 1 தான் இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ண பார்க்கும்? இன்னொன்னு வாங்கிட்டு டூப்ளேட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு பார்க்கும். ஆக்ஸிஜன்ல 6 இருக்கு. அது 2 வாங்கிட்டு அதோட ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு பார்க்கும். ஓகேவா? அப்ப இப்ப கவுண்ட் பண்ணி பார்த்தா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஒரு பாண்ட்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதுக்கு தான் நான் வந்து 1, 2 அப்படின்னு கவுண்ட் பண்றேன். ஓகேவா? சோ இது வந்து இங்க ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடந்திருக்கா? அதனால இது வந்து பாண்ட் பேர். இது வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு பாண்ட் ஃபார்மேஷன்ல டேக் பிளேஸ் பண்ணல. அப்ப இது என்னது? லோன் பேர். ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து ஷேப், ஜியோமெட்ரி. ஷேப் வந்து நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பாண்ட் பேரை மட்டும் நீங்க நோட்டீஸ் பண்ணா போதும். ஓகே, ஷேப் நீங்க கண்டுபிடிக்கணும்னா யூ ஹேவ் டு கன்சிடர் ஒன்லி த பாண்ட் பேர். இதே நீங்க ஜியோமெட்ரி கண்டுபிடிக்கணும்னா யூ ஹேவ் டு கன்சிடர் போத் த லோன் பேர் அண்ட் த பாண்ட் பேர். இத வந்து நான் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லி குடுக்குறப்ப தான் புரியும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இப்போதைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். VSEPR தியரியில மெயின் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தெரியணும். எலக்ட்ரான் பேர் ரிப்பல் ஈச் அதர். எதனால எலக்ட்ரான் பேர் ரிப்பல் ஆகுது? எலக்ட்ரானோட சார்ஜ் என்னது? நெகட்டிவ் சார்ஜ். கரெக்டா? 2 எலக்ட்ரானை நான் பக்கத்துல வைக்கிறேன். இதுவும் நெகட்டிவ் சார்ஜா தான் இருக்கும். இதுவும் இன்னொரு எலக்ட்ரான் பக்கத்துல வைக்கிறேனே, அதுவும் எனக்கு நெகட்டிவ் சார்ஜா தான் இருக்கும். அப்ப ரெண்டுமே லைக் சார்ஜஸ் வில் ரிப்பல் ஈச் அதர், ரைட்? அதனால எலக்ட்ரான் பேர் வில் ரிப்பல் ஈச் அதர். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான் பேர் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். இதுக்கு வந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்கேன். யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் ஆர்டர். கொஸ்டின் சால்விங் அப்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லோன் பேர் எனக்கு ஜீரோவா இருக்கு அப்படின்னா ஜாமெட்ரியும் ஷேப்பும் வந்து சேமா இருக்கும். இதே எனக்கு லோன் பேர் வந்து ஜீரோவா வரல, நான் ஜீரோவா இருக்கு, அதர் வேல்யூஸ் தான் ஜீரோவா இருக்கு அப்படின்னா எனக்கு ஜாமெட்ரியும் ஷேப்பும் ஈக்குவலா இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல சொல்லி தரேன். லிசன் ஹியர். ஐ கேன் அஷ்யூர் யூ தட் இதை மட்டும் நீங்க ப்ராப்பரா லிசன் பண்ணீங்கன்னா ஜாமெட்ரி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஷேப் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹைபிரிடைசேஷன் இது மூணுமே நான் ப்ராப்பரா டீச் பண்ணிடுவேன். ஓகேவா? பாண்ட் ஆங்கிள்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல போடுறேன். ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் லிசன் திஸ். BeCl2 பெரிலியம் குளோரைடு. சென்ட்ரல் ஆட்டம் என்னது? பெரிலியம். ஓகேவா? இங்க போட்டுட்டேன். நெக்ஸ்ட் குளோரின் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின் ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு வேணும்னா ஐ வில் டீச் யூ. வெயிட் அ மினிட். ஒண்ணே ஒன்று தான் சொல்லுவேன். ஓகேவா? லிசன். பெரிலியம் அட்டாமிக் நம்பர் என்னது? 4, ரைட்? பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் 4. இதுக்கு நீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா. 1s2 2s2ன்னு வரும். அப்ப மொத்தமா வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு? 2. நெக்ஸ்ட் வந்து குளோரின். இதுக்கு நீங்க வந்து ஃபில் பண்ணீங்கன்னா 1s2 2s2 2p6 10 ஃபில் ஆயிடும். மீதி இன்னும் 7 ஃபில் பண்ணுவீங்க. அப்பனா 3s2 3p5ன்னு வருமா? 3s2 3p5ன்னு வரும். அப்ப 5 + 2 எவ்வளோ? 7. அப்ப குளோரினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? 7. அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? ஓகே. சோ அப்ப குளோரின்ல மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 இருக்கு. பெரிலியம்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 இருக்கு. ஓகேவா? சோ நவ் லிசன். இப்ப வந்து இங்க 2 இருக்கா? இந்த குளோரின் வந்து என்ன பண்ண பார்க்கும்? இங்க 7 தான் இருக்கு. 1 வாங்கிட்டு அது ஆக்டேட்டா மாறுறதுக்கு பார்க்கும். 8 ஆகிட்டு ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு பார்க்கும். இந்த குளோரின் கிட்டயும் 7 தான் இருக்கு. இது இன்னொன்னு இங்க பெரிலியம் கிட்ட இருந்து வாங்கிட்டு அதுவும் அதோட ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் பார்க்கும்.
ஓகே. உங்கள்ட்ட ஜியோமெட்ரி, ஷேப், ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, அது கம்ப்ளீட்டா டிப்ளெட் பண்ணிடுச்சா, ஆக்டெட் கம்ப்ளீட் ஆக்கிடுச்சான்னு பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் இது மாரி நீங்க வந்து லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வரையணும். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். பெரிலியம்ம வந்து சென்ட்ரல் ஆட்டம சென்டர்ல போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின். பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துருச்சு. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் லோன் பேர் எவ்வளோ? சென்ட்ரல் ஆட்டம்ல லோன் பேர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருந்துச்சு. அதுவுமே பாண்ட் ஃபார்மேஷன்ல குடுத்துருச்சு. அப்ப எனக்கு லோன் பேர் என்ன இங்க? ஒரு லோன் பேர் கூட இல்லல்ல. அப்ப லோன் பேர் 0. அப்பனா எனக்கு ஜியோமெட்ரியும், ஷேப்பும் ஒண்ணா தான் இருக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நார்மலா இப்படியே வச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பா தெரியுது? லீனியர் ஷேப். அப்ப ஜியோமெட்ரியும், ஷேப் 2மே என்னதான்? லீனியர் தான். ஹைபிரிடைசேஷன் இப்ப பார்க்க வேணாம். லாஸ்ட்டா நான் சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் தான் சென்ட்ரல் ஆட்டமா? நான் போட்டுக்கிட்டேன். ஓகே. ஆக்ஸிஜன் 2 இருக்கு. இங்க ஒரு ஆக்ஸிஜன், இங்க ஒரு ஆக்ஸிஜன் போட்டாச்சு. ஆக்ஸிஜன்ல 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அத நான் ஃபில் பண்ணணும். இப்ப ஆக்ஸிஜன்ட்ட வந்து எனக்கு 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. அது என்ன பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணும்? 2 வாங்கிட்டு 8 ஆக்டெட்டா மாறுறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஓகே. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இங்கேயும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஆக்டெட்டா மாறிடுச்சா? இப்ப கார்பன் கிட்ட வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும்? 4. அப்ப அது என்ன ட்ரை பண்ணும்? இன்னும் 4 வாங்கிட்டு அதுவும் ஆக்டெட் அடையறதுக்கு ட்ரை பண்ணும். அப்ப 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. இது வந்து எல்லாமே இது வந்து ஆக்டெட்ட கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஓகேவா? இது என்ன பாண்ட்? கோவலன்ட் பாண்ட். இத நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ கூட ரிலேட் பண்றேன். அதனால தான் பாண்ட் கேட்கிறேன் இங்க. ஓகே. நவ் இப்ப நம்பர் ஆஃப் லோன் பேர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கார்பன் தானே சென்ட்ரல் ஆட்டம். இதுல லோன் பேர் ஏதாச்சும் இருக்கா? இருந்த 4 எலக்ட்ரானையுமே வந்து அது பாண்ட் ஃபார்மேஷன்ல குடுத்துருச்சு. அப்ப லோன் பேர் இங்க என்னதான்? 0. லோன் பேர் 0னாலே ஜியோமெட்ரியும், ஷேப்பும் ஒண்ணா தான் இருக்கும். சேமா தான் வரப்போது. இப்ப இப்ப வந்து எனக்கு நான் ஜியோமெட்ரி, ஷேப் கண்டுபிடிக்கணும். இத நீங்க அப்படியே ஸ்ட்ரக்சரா பாருங்க. லோன் பேர் 0னாலே அத அப்படியே டைரக்ட்டா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது என்ன ஷேப், ஜியோமெட்ரின்னு தெரிஞ்சிரும். லீனியரா இருக்கா? சோ லீனியர். ஷேப், ஜியோமெட்ரி 2மே லீனியர் தான். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். BF3. சென்ட்ரல் ஆட்டம் என்னது? போரான். ஃப்ளூரின வந்து அது மாரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ, இதுக்கு வந்து மொத்தமா போரானுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரானே 3 தான். ஓகே. அந்த 3யுமே அது பாண்ட் ஃபார்மேஷன்ல குடுத்துருச்சு. ஓகே. ஃப்ளூரினுக்கு வந்து மொத்தம் 7 இருக்கும். அது 8 ஆகுறதுக்கு போரான் கிட்டேருந்து 1 வாங்கி அதுவுமே வந்து என்ன ஆயிடுச்சு? 8 ஆகிடுச்சு. இப்ப இது எல்லாமே அதோட ஆக்டெட்ட ஃபில் ஆக்கிடுச்சு. ஓகே. ஸோ, இங்க போரான் கிட்ட எனக்கு ஏதாச்சும் லோன் பேர் இருக்கா? இல்ல. அதுகிட்ட இருந்ததே 3 எலக்ட்ரான்ஸ். அதுவுமே எனக்கு அது என்ன பண்ணிடுச்சு? பாண்ட் ஃபார்மேஷன்ல குடுத்துருச்சு. இப்ப லோன் பேர் என்னது? 0. ஓகே. இப்ப நீங்க பாண்ட் பேர மட்டும் தான் கணக்கெடுக்கணும். இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட். மொத்தமா 3 பாண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ லோன் பேர் 0னாலே ஷேப், ஜியோமெட்ரி 2மே சேமா தான் வரப்போது. ஓகேவா? ஸோ பாண்ட் பேர் 3. இந்த ஸ்ட்ரக்சர நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஒரு ட்ரையாங்கிள் மாரி தெரியும். தெரியுதா? ஸோ ட்ரையாங்குலர் ட்ரைகோனல், பிளேனார். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து SO2. இந்த எக்ஸாம்பிள் லிசன். S வந்து சென்ட்ரல் ஆட்டமா? Sஅ நான் போட்டுட்டேன். ஆக்ஸிஜன் 2 இருக்கு. இங்க ஒரு ஆக்ஸிஜன், இங்க ஒரு ஆக்ஸிஜன். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க மொத்தமா கவுண்ட் பண்ணீங்கன்னா, இது Sக்கு மட்டுமே எனக்கு 10 எலக்ட்ரான்ஸ் கிட்டக்க ஃபில் ஆன மாரி இருக்கும். இதெல்லாம் வந்து எக்செப்ஷனல் கேஸ்ல டி பிளாக் எலிமெண்ட்ஸ்லாம் நடத்துறப்ப சொல்லி தரேன். ஓகேவா? ஸோ நவ் லிசன். ஆக்ஸிஜன்ல மொத்தம் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அது வந்து மீதி 2 வாங்கிட்டு 8 ஆக்டெட்ட ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேவா? 1, 2, 3, 4. அப்ப மீதி இங்க எத்தன எலக்ட்ரான்ஸ் இருந்திருக்கணும்? 1, 2, 3, 4. இங்கேயும் 4 இருந்திருக்கணும். இங்கேயும் 4 இருந்திருக்கணும். அது எங்கன்னு கேட்டா, அது அங்கேயே தான் இருக்கு. இத நான் ஸ்ட்ரக்சரா வரையணும் அப்படின்றதுக்காக நான் இங்க போடல. ஓகேவா? அப்புறம் சல்ஃபர்ல வந்து 6 இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? அதுல அது 1, 2, 3, 4. 4 எலக்ட்ரான்ஸ வந்து அது பாண்ட் ஃபார்மேஷன்ல குடுத்துருச்சு. மீதி 2 எலக்ட்ரான்ஸ தான் வந்து அது லோன் பேரா வச்சிருக்கு. ஓகேவா? நான் லோன் பேர உங்கள கன்சிடர் பண்ண சொன்னது வந்து சென்ட்ரல் ஆட்டம்ல இருக்கிற லோன் பேர் மட்டும் தான். இப்ப இங்க இருக்குல்ல 1, 2, 3, 4. 1, 2, 3, 4 ஆக்ஸிஜன்ல. அத நான் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே. சென்ட்ரல் ஆட்டம்ல இருக்கிற லோன் பேர மட்டும் தான் ஐ ஹேவ் டூ கன்சிடர். இங்க பாண்ட் ஃபார்மேஷன் பாண்ட் பேர் 2வா இருக்கு. 4 தானே இருக்கும். 1, 2, 3, 4 தப்பா குடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாண்ட் பேர் எத்தன இருக்கு மொத்தம்? 4 இருக்கு. ஓகே. இதுக்குமே வந்து ஜியோமெட்ரி கண்டுபிடிக்கணும், ஷேப் கண்டுபிடிக்கணும். ஸோ லிசன் ஹியர் இங்க ஷேப், ஜியோமெட்ரி. ஃபர்ஸ்ட் நான் ஷேப் கண்டுபிடிக்கணும்னா, நான் பாண்ட் பேர மட்டும் வச்சு பார்க்கணும். ஓகே. இங்க நான் பாண்ட் பேர மட்டும் வச்சு பார்க்கணும்னா, இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அதாவது ஒரு லோன் பேர் இருக்குல்ல, அத நான் ஹைட் பண்ணிக்கணும்.
அத ஹைட் பண்ணிட்டு பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு பெண்ட் ஷேப் கிடைக்குதா? இத 2 மட்டும் கை வச்சு ஹைட் பண்ணிக்கோங்க. பெண்ட் ஷேப் இருக்கா? ஸோ ஷேப் என்னது? பெண்ட். ஓகே. ஸோ அப்புறம் அப்புறம் என்ன பண்ணணும்னா, சென்ட்ரல் ஆட்டம் இருக்கா? அந்த சென்ட்ரல் ஆட்டம் மட்டும் வச்சு பாருங்க. அத சுத்தி எத்தன ஃபில் ஆயிருக்கு பாருங்க. இந்த சைடுல 1, இந்த சைடுல 1, இங்க 1. மொத்தமா 3 சைடுல ஃபில் ஆயிருக்கு. ஓகே. 3 அப்படின்னா ட்ரைகோனல் பிளேனார். இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு இத பார்க்கறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாரி தெரியும். ஸோ ட்ரைகோனல் பிளேனார். ஓகே. நெக்ஸ்ட் CH4 கார்பன் இஸ் த சென்ட்ரல் ஆட்டம். சென்டர்ல ஃபில் பண்ணியாச்சு. ஹைட்ரஜன் அத சுத்தி இருக்கு 4 சைட்லயும் 4 ஹைட்ரஜன். ஓகே. அதுகிட்ட இருக்கிற 4 எலக்ட்ரான்ஸையுமே அது பாண்ட் ஃபார்மேஷன்ல குடுத்துருச்சு. அப்ப அதுகிட்ட லோன் பேர் இல்ல. லோன் பேர் 0. அப்ப ஜியோமெட்ரி, ஷேப் 2மே எனக்கு சேமா இருக்கும். கரெக்ட்டா? ஜியோமெட்ரி, ஷேப் 2மே எனக்கு சேமா இருக்கும். ஓகே. ஸோ 4 இருக்கு மொத்தமா டெட்ராஹெட்ரல். ஜியோமெட்ரி, ஷேப் 2மே டெட்ராஹெட்ரல். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அம்மோனியா. லிசன் ஹியர். நைட்ரஜன் தான் இங்க என்னது? சென்ட்ரல் ஆட்டம். சென்டர்ல ஃபில் பண்ணிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆம், ஹைட்ரஜன் வந்து 3 இருக்கா? அந்த ஹைட்ரஜன நான் ஃபில் பண்ணிட்டேன். அப்புறம் நைட்ரஜன்ல மொத்தம் எத்தன வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு? 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நைட்ரஜன்ல 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. ஓகேவா? அத 3 எலக்ட்ரான்ஸ அது ஹைட்ரஜனுக்கு குடுத்து அதோட பாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. மீதி 2 எலக்ட்ரான்ஸ் அது அப்படியே வச்சிருக்கு. அதாவது ஒரு லோன் பேர பாண்ட் ஃபார்மேஷனுக்கு அது குடுக்கல. ஓகேவா? சோ இங்க லோன் பேர் எத்தன இருக்கு? அதுவும் லோன் பேர் எதுல இருக்கு? சென்ட்ரல் ஆட்டம்ல இருக்கு. லோன் பேர் 1. பாண்ட் பேர் எத்தன இருக்கு? 1, 2, 3. பாண்ட் பேர் 3. ஓகே. இப்ப எனக்கு ஷேப், ஜியோமெட்ரி தெரியணும். ஷேப் தெரியணும்னா நான் இங்க என்ன சொன்னேன்? ஷேப் தெரியணும்னா பாண்ட் பேர வச்சு மட்டும் நான் கன்சிடர் பண்ணணும். ஓகே. பாண்ட் பேர வச்சு மட்டும் நான் கன்சிடர் பண்ணணும். அப்பனா இங்க இருக்கிற லோன் பேர வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. இந்த லோன் பேர மட்டும் ஹைட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரமிட் ஷேப்ல தெரியும். அதனால ஷேப் வந்து பிரமிடல். ஓகே. ஜியோமெட்ரி எப்படி கண்டுபிடிக்கிறது? சி சென்ட்ரல் ஆட்டம் எத்தன சைடுல அட்டாச் ஆயிருக்குன்னு பாருங்க. 1, 2, 3 இங்க 1, 4. அதனால டெட்ராஹெட்ரல். இங்க நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். SO2க்கு தான். 1, 2 மேல 1, 3. 3 சைடுல அட்டாச் ஆயிருக்கு அப்படின்றனால அது வந்து என்னது? ட்ரைகோனல் பிளேனார் அப்படின்னு சொன்னேன். ஓகே. நெக்ஸ்ட் ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. சி சி திஸ் ஃபார்முலா. ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் பிளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். உங்களுக்கு நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் பிளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ வச்சு தான் நீங்க ஹைபிரிடைசேஷன் சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணி கிடைச்ச வேல்யூ 2 இருந்துச்சுன்னா அது sp, 3 இருந்துச்சுன்னா அது sp2, 4 இருந்துச்சுன்னா sp3. இந்த 5, 6, 7லாம் வந்து நான் டி பிளாக் எலிமெண்ட் சொல்லி தரப்ப டீச் பண்றேன். ஓகே. சோ லிசன் ஹியர். இப்போ ஹைபிரிடைசேஷன். ஓகே. நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் பிளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். இங்க லோன் பேர் 0 இருக்கு. நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் எவ்வளோ? ஒரு சிங்கிள் பாண்ட்ல ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும். அப்ப இங்க ஒரு சிக்மா பாண்ட், இங்க ஒரு சிக்மா பாண்ட். நம்பர் ஆஃப் லோன் பேர் எவ்வளோ? 0. மொத்தமா ஆடட் வேல்யூ எனக்கு எவ்வளோ வருது? 2 வருது. 2 வந்தா என்ன சொன்னேன்? sp. ஓகே. இங்கேயும் அதே மாதிரி தான். நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் பிளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். ஓகே. இங்க டபுள் பாண்ட் இருக்குன்னா, அதுல ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும். இங்க ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும். அப்ப 2 சிக்மா பாண்ட் பிளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். லோன் பேர் எவ்வளோ இருக்கு? 0. அப்ப மொத்தமாவே ஆடட் வேல்யூ எனக்கு எவ்வளோ வந்துச்சு? 2. ஓகே. 2 வந்தனால sp ஹைபிரிடைசேஷன். ஓகே. நெக்ஸ்ட் இங்க நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் பிளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். இதுல நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் எத்தனை இருக்கு? இங்க ஒரு சிக்மா பாண்ட், இங்க ஒரு சிக்மா பாண்ட், இங்க ஒரு சிக்மா பாண்ட். 3 சிக்மா பாண்டா? நம்பர் ஆஃப் லோன் பேர் எவ்வளோ? 0. 3 வந்துச்சுன்னா sp2 ஹைபிரிடைசேஷன். ஓகே. நெக்ஸ்ட் இங்க நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் பிளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். இங்க ஒரு சிக்மா பாண்ட், இங்க ஒரு சிக்மா பாண்ட். ஓகே. 2 சிக்மா பாண்ட் வந்துருச்சு. நம்பர் ஆஃப் லோன் பேர் எவ்வளோ? 1. 2 plus 1 3. 3 வந்துச்சுன்னா sp2 hybridization. ஓகே. நெக்ஸ்ட் CH4. நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் பிளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். சிக்மா பாண்ட் எத்தனை இருக்கும்? இங்க 1, 2, 3, 4. ஓகே. நம்பர் ஆஃப் லோன் பேர். லோன் பேர் எவ்வளோ? 0. 4 வந்துச்சுன்னா என்ன சொன்னேன்? sp3 hybridization. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இங்கேயும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் பிளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர் நான் கன்சிடர் பண்ணனா. இங்க சிக்மா பாண்ட் எத்தனை இருக்கு? 1, 2, 3. 3 சிக்மா பாண்ட். நம்பர் ஆஃப் லோன் பேர் எவ்வளோ? 1. 3 plus 1 எவ்வளோ? 4. 4 வந்துச்சுன்னா sp3 hybridization. ஓகேவா? ஃபைன்.
இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 5, 6, 7லாம் டி பிளாக் வரப்ப அந்த கலர்ட் காம்பவுண்ட்ஸ்லாம் வரும்ல, அது கூடயே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இன்னும் பாண்ட் ஆங்கிள் சொல்லி தரணும். அதையும் நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்றேன். அண்ட் லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வரையறதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஃபைன். ஓகே. இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே இங்க சொல்லியிருக்கேன்ல, ப்ரீவியஸா சொன்னது தான். இந்த ட்ரைகோனல், பைபிரமிடல், ஆக்டாஹெட்ரல் இதெல்லாம் வந்து இன்னர் காம்ப்ளெக்ஸ், அவுட்டர் காம்ப்ளெக்ஸ்லாம் வரும்ல, அது கூட சொல்லி தரேன் டி பிளாக்ல. இப்ப இதெல்லாம் நீங்க பார்த்து கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். ஓகே? Yeah. That's for today. If you have any doubt, do comment in the comment section. And if you like my video, do like and don't forget to subscribe. Thank you for watching.